காவிரி டெல்டா மாவட்டங்களில் வாடிய பயிர்களை கண்ட அதிர்ச்சியில் மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்திருக்கிறார். நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்த கீழையூரைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமாரன் 8 ஏக்கர் நிலத்தில் நெல் விதைப்பு செய்திருக்கிறார். போதிய மழை இல்லாததாலும் காவிரியில் நீர் வராததாலும் பயிர்கள் கருகத் தொடங்கியுள்ளன. அத்துடன் பயிர் சாகுபடிக்காக வாங்கிய கடனை கட்டுவதிலும் சிரமம் ஏற்பட்டதால் கடந்த 4 நாட்களாக அவர் கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். பயிர் காப்பீட்டுத் தொகை கட்டவும் முடியாமல் போகவே ராஜ்குமாரன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். அவருடன் சேர்த்து தமிழகத்தில் பயிர்கள் கருகிய அதிர்ச்சியில் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. வயலில் வரதளிச்சது, வரமுளைக்கல, தண்ணியும் இல்லை, மழையும் பெய்யலை, பயிரை பார்த்து பயிரும் விளையல. இன்சூரன்ஸ் பணம் கட்ட சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம பணத்துக்கு என்ன பண்ணணும், பணம் இல்லையா, 1000-500 பெரட்ட முடியலையா, நான் என்ன பண்ணுவேன்னு நெஞ்சில் கையை வச்சாங்க. அப்படியே மயக்க அடிச்சு விழுந்தாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், இங்கே இறந்துட்டாங்க.